என் தங்கமே, மிக மிக அவசரமாக உனக்கு ஒரு நல்ல செய்தியினை கொண்டு இந்த கருப்பன் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். நல்ல செய்தி என்றாலே யாருக்கும் தெரியாமல் தனிமையில் தானே கேட்க வேண்டும். ஏனென்றால் உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது என்றால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு பல சூழ்ச்சிகள் நடக்கும், பல தடங்கல்கள் ஏற்படும். உன்னை கேட்கவிடக்கூடாது என்று பலரும் முயற்சிகளை செய்வார்கள். என் பிள்ளையே, தீய சக்திகள் உன்னை தொடர்ந்து இருக்கிறது என்று நீ நினைப்பது உண்மை என்றால், இது போன்ற இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன்னை காணவிடாமல் அது தடுத்து நிறுத்தும். ஆனாலும் இந்த கருப்பன் நிச்சயமாக இன்று உனக்கு இந்த வாக்கினை கொண்டு வந்து சேர்த்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை உன்னிடத்தில் சேர்க்காமல் நான் விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற பல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது எத்தனையோ இன்னல்களுக்கு நடுவில் பல சூழ்ச்சிகளையும் பல வேதனைகளையும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதிலிருந்து மீண்டு வர முடியுமோ முடியாதோ என்கின்ற பயமெல்லாம் இப்பொழுது உனக்கு இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நீ இந்த கருப்பனினுடைய பிள்ளை அல்லவா? இது போன்ற சூழ்ச்சிகளை எல்லாம் வென்று காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வர தொடங்கி இருக்கின்றது. இதைத்தான் இந்த அப்பன் இத்தனை காலமும் உன்னிடத்தில் எதிர்பார்த்திருக்கின்றேன். என்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாக நீயும் பல முன்னேற்றங்களை உன் வாழ்க்கையில் அடைய தொடங்கி இருக்கின்றாய். நீ நினைத்த பல நல்ல விஷயங்களை எல்லாம் இப்பொழுது இந்த அப்பனின் துணை கொண்டு சாதிக்க தொடங்கி இருக்கின்றாய். உன் கருப்பன் உன்னை அத்தனை சாதாரணமாகவெல்லாம் விட்டுவிடப் போவது கிடையாது. என் பிள்ளையை எதற்காகவும் அஞ்சு நிற்காதே. யாரை கண்டும் என் பிள்ளை பயப்படாதே. உனக்கானவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் ஒரு நாள் உனக்கே மன நிறைவை முழுமையாக கொடுக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் உனக்கு தெளிவாக கொடுக்கும். எதை பெற வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதை நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய். என்ன நினைத்தாலும் சரி, உனக்கானவை என்ற ஒன்று இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என் பிள்ளையே, நான் உனக்கான வெற்றியினை உன் கைகளில் கொடுக்க எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றேன். இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரம் நீ சற்று மனத்தெளிச்சலோடு என் வாக்கினை கேள். உனக்குள்ளேயே மிக பெரியதொரு தைரியம் ஊற்றெடுக்கும். என் பிள்ளைக்குள் தைரியம் இல்லை என்று நினைக்காதே. அப்பா, நான் எதற்கெடுத்தாலும் பயப்படுவேன் என்று நீயே சொல்லிக்கொள்ளாதே. சிறு பூச்சிகளை பார்த்தால் பயப்படுவது பெருமை கிடையாது. என் பிள்ளையே, எதற்கும் துணிந்து நிற்க வேண்டும். உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தெளிவாக புரிந்து கொள். பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள். சில பெண்கள் பாம்பை கண்டால் பதறுவது உண்டு. திரும்ப திரும்ப அதை நினைத்து பதற்றப்படுவது உண்டு. பெண்கள் மட்டுமல்ல, சில ஆண்களின் நிலையும் இதுதான். அதை பார்த்தால் பயம் கொள்வார்கள். ஆனால் எந்த இடத்தில் அதை கண்டு பயப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றதல்லவா? இப்பொழுது ஒரு தாயானவள் ஒரு இடத்தில் நிற்கின்றாள். தன்னுடைய பிள்ளைகள் அங்கு இருக்கும் பொழுது ஒரு பாம்பு அங்கே வருகிறது என்றால் அந்த தாய் அதை பார்த்து கொண்டு இருந்து விட்டால் அவள் உண்மையாகவே நல்ல தாய் கிடையாது. அந்த நேரத்தில் அவளுக்குள் ஒரு துணிச்சல் வரும் பார். தன் பிள்ளைகளை இது தீண்டிவிடக் கூடாது என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல துடிப்பாள். அந்த பாம்பை தன் கையாலேயே பிடித்து வீசி விடுவாள். அந்த அளவிற்கு தைரியம் அவளுக்குள் பிறந்துவிடும். அதனால் எந்த இடத்தில் எதற்கு பயப்பட வேண்டும், எந்த இடத்தில் எதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்கின்ற துணிச்சல் முதலில் உனக்குள் வேண்டும். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் நாம் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால், அவர்களை கண்டு மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் நீயும் அதையே தான் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. உனக்கென்ற ஒரு தனித்துவம் இருக்கின்றது. அந்த தனித்துவத்தில் எப்பொழுதும் நீ தனிமையாக நின்று கொண்டிரு. உன்னை பார்த்து எல்லோரும் ஒரு நாள் பெருமைப்படுவார்கள். யாருடைய உதவியும் யாருடைய துணையும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வென்று காட்ட நீ
இந்த அளவிற்கு முயற்சிகளை செய்திருக்கிறாய் என்று நினைத்து உன்னை பார்த்து எல்லோரும் பெருமைப்படுவார்கள். என் பிள்ளையே, இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு பயம் என்பது அதிகமாக வேண்டாம். ஏன் தெரியுமா? இந்த அப்பன் இப்பொழுது உன்னிடம் சொன்னது போலத்தான், பயம் என்பது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில்தான் இருக்க வேண்டும். ஓரிடத்தில் நீ தனியாக நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு பயம் வருவதில் தவறில்லை. ஏனென்றால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு சிறு பயத்தினை காட்டிவிடும். ஆனால் அதே நேரத்தில் உன்னை நம்பி இன்னொருவர் இருக்கிறார் என்றால் அவர்கள் முன்னால் நீ பயந்து அவர்களையும் பயப்படச் செய்யக்கூடாது. என் பிள்ளையே, அந்த நேரம் உனக்கான வெற்றியினை பெறுவதில் மட்டும்தான் உன்னுடைய குறிக்கோளானது முழுமையாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையான மனநிறைவு என்ற ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய மனது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நடக்கின்ற விஷயங்களை எதிர்கொள்ள துணிந்தால் மட்டும்தானே நமக்கு நடப்பது நன்மைக்குத்தான் என்பதும் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு விடலாம் என்கின்ற நம்பிக்கையும் உனக்குள் பிறக்கும். என் பிள்ளையே, சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இப்பொழுதெல்லாம் அப்படி இருக்கின்றவர்கள் மட்டும்தான் பிழைத்து கொள்கின்றார்கள். மற்றபடி என்ன நடந்தாலும் நமக்கென்ன என்று இருந்து கொண்டிருப்பவர்கள், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதித்து விடுவதில்லை. அவர்களுக்கு அடுத்தது என்ன நடக்கும் என்பதனையே சரியாக புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் இல்லாமல் போய்விடுகின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய இலக்கு என்னவென்பதனை எப்பொழுதும் தெளிவாக நீ வைத்துக்கொள். அந்த இலக்கை ஒரு நாளும் மறந்து விடாதே. உன் இலக்கை நோக்கிய பயணம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உன்னுடைய இலக்கை நோக்கிய இந்த பயணத்தில் நீ உனக்கானதை எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்வாய். உனக்கு அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். என் பிள்ளையே, நல்ல நேரத்தில் நீ இந்த கருப்பனின் வாக்கினை கேட்டுவிட்டாய். ஏனென்றால் உனக்கு எந்த தீய சக்திகளும் இப்பொழுது தடங்கல் செய்யவில்லை. அப்படியானால் இந்த கருப்பன் வாக்கினை நீ கேட்டுவிட்டாய். உன் வாழ்க்கையில் எந்த தீய சக்தியும் இல்லை என்பதனை முதலில் நினைவில் கொண்டு இனியாவது எதற்கும் பயப்படாமல், எந்த விஷயங்களுக்கும் அஞ்சாமல் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ துணிச்சலோடு இரு. என் பிள்ளைக்கு வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டியது இந்த கருப்பனின் பொறுப்பு. என் பிள்ளையே, அப்பன் உனக்கு இன்று ஒரு விஷயத்தை சொல்கின்றேன், அதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளையே, ஒருவர் தனிமையை நினைத்து வாடுகிறார் என்றால் அவர்களுக்கு அந்த தனிமையை கிடைக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். தனிமை என்பது மிகவும் மோசமானது. மனிதனின் மனது என்னவெல்லாமோ யோசிக்க வைக்கும். தனிமையில் அவர்களை பேச வைக்கும். நாளடைவில் அது அவர்களின் மனநிலையை பாதித்துவிடும். நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். ஒரு தாயானவள் யாரும் துணை இல்லாமல் தனிமையில் இருக்கிறாள் என்றால் அவர்களுக்கு இருக்கின்ற குழந்தை ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வெளியில் சென்று இல்லம் வரும் வரை அவர்களைத்தான் எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள். தனக்கு பேச்சு துணைக்கு யாரும் இல்லையே என்று காத்து நிற்பார்கள். அந்த தனிமையை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. வெளியில் சென்று வரும் பொழுது அவர்களை எதிர்நோக்கி நீயும் இல்லத்திற்கு வந்து சேர்ந்து விட வேண்டும். அவர்களுக்கு அந்த தனிமையை கொடுக்காமல் மனதிற்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும். எல்லோர் வாழ்க்கையிலும் இது போன்ற சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். நாம் தான் நம்மை நம்பி இருப்பவர்களினுடைய என்ன உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்கின்ற விஷயம் என்னவென்று உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். என் பிள்ளையே, நாளை அவர்களின் மனநிலை பாதிக்கப்பட்ட பிறகு ஐயோ, நாம் அன்று அப்படி இருந்திருக்கலாமே, நாம் அன்று இவர்களுக்கு உதவியாக நின்றிருக்கலாமே என்று நீ புலம்புவதை விட இப்படி நீ இப்பொழுதே அதற்கு ஏற்றார் போல நடந்து கொள்வதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நிச்சயமாக இனிமேல் நல்லபடியாக நடக்கும். உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும்.
எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உனக்கான செயலை நல்லபடியாக செய்ய தொடங்கு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.